இன்டர்நெட் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஸ்லோ ஆகும். ஏதாச்சும் ஒன்று டவுன்லோட் பண்ணிகிட்டு இருப்போம், அப்பயும் ரொம்ப ஸ்லோவாக தான் டவுன்லோட் ஆகும். இதுக்கெல்லாம் என்ன ரீசன், அதெல்லாம் பற்றி தான் இல்லை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் தான் மீனாஸ், நீ வந்துருக்குது டெக் சீரிஸ். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் ஆப்புக்கும் இன்டர்நெட்டுக்கும் என்னடா சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஆப் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஆனால் பேக்ரவுண்டில் இருக்கிற ஆப் கொஞ்சம் கொஞ்சமாக இன்டர்நெட்டை எடுத்துக்கிட்டே இருக்கும். இதனால் கூட உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்லோ ஆகலாம். இதனால் உங்களுக்கு தேவையில்லாத ஏதாச்சும் ஆப் இருந்ததுன்னா அதை உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஆட்டோ சிங்க். நீங்கள் ஏதாச்சும் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னா ஜிமெயில் ஐடி, இதில் ஏதாச்சும் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்றில் நீங்கள் ஆட்டோ சிங்க் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதை உடனே ஆஃப் பண்ணி வச்சுங்க. எதுக்காக ஆஃப் பண்ணி வைக்க சொல்கிறேன்னா, இது இன்டர்நெட்டை பேக்ரவுண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டே இருக்கும். இதனால் கூட உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்லோ ஆகலாம். தேவையான ஆப்புக்கு மட்டும் ஆட்டோ சிங்க் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாவும் சேவ் ஆகும், அதே நேரத்தில் இன்டர்நெட்டும் நல்லா ஸ்பீடாகவே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு விஜெட்ஸ்னால் என்னென்னா, ஹோம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு டைம் அப்புறம் வெதர் இன்னும் சில விஷயங்கள்லாம் காமிக்கும்ல, அதுதான் விஜெட்ஸ்னு சொல்லுவோம். எந்த விஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லையோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. எதுக்காகனா, எந்த அளவுக்கு விஜெட்ஸ் வச்சுருக்கோமோ அதே அளவுக்கு இன்டர்நெட்டை அது பேக்ரவுண்டில் கன்சியூம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையில்லாத விஜெட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் நல்ல ஸ்பீடாகவே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நான் ப்ரௌஸ் அதிகமாக பண்ணுவேன்னு சொல்கிறவங்களுக்காக தான். நம்ம ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய ஆட்ஸ் வரும், அந்த ஆட்ஸ் எல்லாமே அதிகமாக இன்டர்நெட் இருக்கும். சரி, இந்த நார்மல் ப்ரௌசர்ஸில் ஆட்ஸ் நிறைய வர்றதுனால நம்மளோட இன்டர்நெட்டை அது அதிகமாகவே கன்சியூம் பண்ணும். ஆனால் அந்த பிரேவ் ப்ரௌசர் இன்னும் சில ப்ரௌசர்ஸ் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஆட்ஸ் கட் ஆகும், அதே நேரத்தில் நம்மளோட டேட்டாவும் சேவ் ஆகும், இன்டர்நெட்டோட ஸ்பீடும் அதிகமாகும். நெக்ஸ்ட்டு நம்ம இன்டர்நெட் ஸ்லோவானாலே பண்ணுற விஷயம் தான் ஏரோப்ளைன் மோட். இதை ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணும்போது டக்குன்னு கனெக்ஷன் போயிட்டு வரும்போது இன்டர்நெட் நம்மளுக்கு டெஃபினட்டாக ஸ்பீடாக கிடைக்கும். இது எப்போதும் ஃபஸ்ட்டே ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஒர்க் ஆகும். எனக்கே நிறைய வாட்டி ஒர்க் ஆகிருக்கு, நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள். சில ஸ்மார்ட் ஃபோனில், அதாவது கொஞ்சம் பழைய மொபைல்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் சிம்மில் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இன்டர்நெட் ஃபுல் ஸ்பீடில் கிடைக்கும். இப்போ வந்து மொபைலாக இருந்ததுன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 2 சிம்மில் போட்டாலுமே உங்களுக்கு ஃபுல் ஸ்பீடில் இன்டர்நெட் கிடைக்கும். அதுவே கொஞ்சம் பழைய ஸ்மார்ட் ஃபோன்னா நீங்கள் சிம் 1ல் போட்டு பாருங்கள், உங்களுக்கு இன்டர்நெட் ஃபுல் ஸ்பீடில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு லொக்கேஷன். உங்கள் வீட்டில் எந்த இடத்துல இன்டர்நெட் ஸ்பீடாக கிடைக்குதுன்னு பாருங்கள். மாடியிலையாக இருக்கட்டும், அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ரூம்லையாக இருக்கட்டும். இது மாதிரி நீங்கள் இன்டர்நெட் எங்கே ஸ்பீடாக கிடைக்குதோ அங்கே போய் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் நல்ல ஸ்பீடாகவே இருக்கும். எனக்கு இன்னுமே இன்டர்நெட் ஸ்லோவாக தான் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, ஓப்பன் சிக்னல்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் நீங்கள் எந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்களோ, அதாவது எந்த சிம் யூஸ் பண்ணுறீங்களோ, சிம்மோட டவர்ஸ் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்க முடியும். அதே நேரத்தில் இன்டர்நெட் எவ்வளோ ஸ்பீடாக கிடைக்குது, சிக்னல் எவ்வளோ கிடைக்குது, இது எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். மழை பெய்யறப்ப இன்டர்நெட் ஸ்லோ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, மழை பெய்யறப்ப இன்டர்நெட் ஸ்லோ ஆகாது. இன்டர்நெட் கேபிளில் ஏதாச்சும் டேமேஜ் இருந்ததுன்னா மழை பெய்யறப்ப இன்டர்நெட் ஸ்லோ ஆகும். உங்கள் ஏரியாவில் நீங்கள் யூஸ் பண்ணுற சிம் கார்டோட டவர் இல்லைன்னா நீங்கள் சிம்மை மாற்றுறத தவிர வேறு வழியே கிடையாது. பிரேவ் ப்ரௌசர் அப்புறம் ஓப்பன் சிக்னல், இது ரெண்டுத்தோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு இன்டர்நெட் நல்ல ஸ்பீடாக கிடைக்கும். அதுலேயும் இந்த ஏரோப்ளைன் மோட ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் உங்களுக்கு இன்டர்நெட் நல்ல ஸ்பீடாகவே கிடைக்கும். 5G எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா 2020 சொல்லிட்டு தான் இருக்காங்க. 5G வந்ததுன்னா டாப் டக்கர் ஷார்ட்ஸுங்கிற என்னோட ஷார்ட் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். அந்த சேனலோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி என்னென்ன வீடியோஸ் வேணும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் தான் மீனாஸ், நீங்கள் வந்துருக்குது டெக் சீரிஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். பாய்.